ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோடு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 1 Relations and Functionsல Exercise 1.2 அதில் first sum. Let A equal to 1, 2, 3, 7. Aங்கிற செட் 1, 2, 3, 7 இருக்கு. Bங்கிற செட் 3, 0, -1, 7 இருக்கு. Which of the following relation are from A to B? இதில் எதெல்லாம் A to B ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்கணும். A cross B. A set cross B set. ஒவ்வொரு எலமெண்டா நம்ம இப்போ கிராஸ் பண்ண போறோம். அதாவது 1 கூட இந்த 4 எலமெண்ட்டும், அடுத்து 2 கூட இந்த 4, இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்டா கிராஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 1 கூட பண்ணும்போது 1, 3, அடுத்து 1, 0, 1, -1, 1, 7. நெக்ஸ்ட் 2 கூட பண்ணலாம். 2, 3, 2, 0, 2, -1, லாஸ்டா 2, 7. நெக்ஸ்ட் 3 கூட 3, 3, 3, 0, 3, -1, 3, 7. லாஸ்டா 7. 7, 3, 7, 0, 7, -1, கடைசியா 7, 7. So இதான் A cross B. First subdivision 2, 1, 7, 1. இந்த 2, 1, 7, 1 இந்த A cross B ல இருக்கான்னு பார்த்தா இல்ல. So இந்த ரிலேஷன் A to B கிடையாது. Moreover, இந்த 1ங்கிற எலமெண்ட் B ல இல்லவே இல்லை. A to B னா ஃபர்ஸ்ட் இது A உள்ளயும் செகண்ட் இது B லையும் இருக்கணும். ஸோ 1ங்கிற எலமெண்ட் B ல இல்லவே இல்லை. அப்ப கண்டிப்பா ரிலேஷன்லயும் இருக்காது. Since 2, 1 and 7, 1 does not belong to A cross B. A cross B ல இந்த ரெண்டு எலமெண்ட்டும் இல்ல. Moreover, also 1 does not belong to set B. 1ங்கிற எலமெண்ட் set B லையும் கிடையாது. Therefore, R1 is not a relation from A to B. Second relation R2 -1, 1. -1, 1 இதுல இல்ல. Since -1, 1 does not belong to A cross B. Same. 1ங்கிற எலமெண்ட் B ல கிடையவே கிடையாது. And 1 does not belong to set B. Therefore, R2 is not a relation from A to B. Third relation 2, -1 இருக்கு, 7, 7 இருக்கு, 1, 3யும் இருக்கு. ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கு. அப்ப இந்த R3ங்கிறது ஒரு subset of A cross B. R3ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் A cross B லையும் இருக்கு. Therefore, R3 is a relation from A to B. Last 7, -1 இருக்கு, 0, 3 இல்ல, 3, 3 இருக்கு, 0, 7ம் இல்ல. ரெண்டு எலமெண்ட்ஸ் இல்ல. கண்டிப்பா எல்லா எலமெண்ட்ஸும் இருந்தா மட்டும்தான் இந்த R4 ஃபுல்லா ஒரு ரிலேஷன் ஃப்ரம் A to Bன்னு சொல்லலாம். இந்த எலமெண்ட்டும் இல்ல. So since 0, 3 and 0, 7 does not belong to A cross B, R4 is not a relation from A to B. இப்போ செகண்ட் சம். Let A equal to 1, 2, 3, 4
till 45 வரைக்கும் இருக்கு. And RBD relation defined as is square of on A. A ஸ்கொயர் பண்ணா வரதுதான் ரிலேஷன். ஸோ என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தா இந்த ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணி வர்றதுதான் ரிலேஷன் அப்படின்னு இங்க சொல்றாங்க. அண்ட் RBD ரிலேஷன் டிஃபைன்ட் as is square of on A. ஸோ ஆறுங்கிற ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா ஸ்கொயர் பண்றாங்க. எதை ஸ்கொயர் பண்றாங்க? ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம். ரைட் R as a subset of A cross A. A cross A உடைய சப்செட்டா R எழுத சொல்றாங்க. ஆல்சோ find the domain and range of R. R உடைய டொமைனையும் ரேஞ்சையும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் A cross A எழுதிடலாம். A செட்டு கூட A செட் பண்ண போறோம். A set cross A set. அப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எல்லா எலிமெண்ட்ஸ் கூடயும் கிராஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஆரம்பிச்சோம்னா 1,1 திருப்பி 1,2 1,3 இந்த மாதிரி 1,45 வரைக்கும் முடிச்சுட்டு அடுத்து 2 கூட 3 கூட 4 கூடன்னு போய் கடைசியா 45ஓட வரும்போது 45,1 45,2 எல்லாம் போயிட்டு கடைசியா 45 கூட வரும்போது 45,1 45,2 45,3 அப்படின்லாம் போயிட்டு லாஸ்ட் 3 எலிமெண்ட்ஸா 45, 42 45, 43 45, 44 45, 45. ஸோ A cross A பண்ணா இப்படி கம்ப்ளீட் ஆகும். இப்போ ரிலேஷன் கால்குலேட் பண்ணலாம். இப்போ ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிலேஷன் is square of and A on A. ஸோ ஸ்கொயர் பண்ண போறோம் அண்ட் ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸோட ஏல தான் அந்த ஸ்கொயரும் நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் தி ஸ்கொயர் ஆஃப் 1. ஸ்கொயர் ஆஃப் 1 வந்து 1 தான். இந்த ஃபைனல் ஆன்சரும் ஏல இருக்கு. கரெக்டா? அண்ட் 1 தான் எடுத்திருக்கோம். அதை ஸ்கொயர் பண்ணி 1 தான் வந்திருக்கு. இந்த 1,1ம் A cross Aல இருக்கு. belongs to A cross A. Next is square of 2 is 4. இந்த 4ம் A செட்ல இருக்கு. belongs to A. and எடுத்தது 2 வந்தது 4. 2,4ம் A cross Aல இருக்கு. 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்போ கண்டிப்பா A cross Aல இருக்கு. Next is square of 3 is 9. 9 also belongs to A. A setல 9 value இருக்கு. And எடுத்தது 3 வந்தது 9. 3,9 also belongs to A cross A. இதுல 3,9 வரும். ஏன்னா இங்க 3 இங்க 9. அடுத்து the square of 4 is 16. 16ம் A setல இருக்கு. and எடுத்த 4 வந்தது 16. 4,16ம் A cross Aல இருக்கு. Next is square of 5. 25. 25ம் A setல இருக்கு. and 5,25ம் A cross Aல இருக்கு. அதாவது belongs to. Next square of 6. 36. 36ம் A setல இருக்கு. and 6,36 இதுவும் A cross Aல இருக்கு. இங்க 6 இங்க 36. அடுத்து square of 7 அது 49. A setல 49 கிடையாது. ஏன்னா 45 வரைக்கும் தான். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ இந்த ஆறுங்கிற செட்ல என்னென்ன இருக்கும்னா 1,1 2,4 3,9 4,16
5, 25, 6, 36. ஏன்னா ஆறுங்கிறது ஸ்கொயர் ஆஃப் இதை ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய இந்த நம்பரும் அண்ட் எதை ஸ்கொயர் பண்ணமோ அதுவும் கூட ரெண்டுமே ஏ செட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அதனால ஆர் செட் நம்ம எழுதிட்டோம். இப்போ டொமைன் ஆஃப் ஆர், ரேஞ்ச் ஆஃப் ஆர் எழுதணும். ஸோ இப்போ இந்த ஆரை சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ, இந்த ஏ கிராஸ் ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸா வச்சு எழுதிட்டோம். இப்போ டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர் எழுத போறோம். டொமைன் ஆஃப் ஆர், அதாவது செகண்ட்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே 1, 4, 9, 16, 25, 36. செகண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே டொமைன். நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் 1, 2, 3, 4, 5, 6. இதான் ரேஞ்ச் ஆஃப் ஆர், இதான் டொமைன் ஆஃப் ஆர். இது ஆறுங்கிற செட் which is a subset of this A cross A. இப்போ next sum discuss பண்ணலாம். Third sum. A relation R is given by this set. ஆறுங்கிற relation இந்த set மூலியமா கொடுக்கறாங்க. X belongs to இந்த values. Find its domain and range. So என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா set வந்து X, Y. நம்ம இந்த மாதிரி 2 வேல்யூஸ் கமா போட்டு எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸ், செகண்ட் வேல்யூ ஒய். இதுல என்ன கண்டிஷன்னா ஒய்யோட வேல்யூ வந்து எக்ஸ் பிளஸ் 3, ஆனா எக்ஸோட வேல்யூ இந்த 6 வேல்யூஸ்ல ஒரு வேல்யூஸ் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு இருக்கக்கூடிய இந்த 6 வேல்யூஸும் ஒன்னொன்னா சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். when x is equal to 0. x is 0-ஆ இருக்கலாம், 1-ஆ இருக்கலாம், 2-ஆ இருக்கலாம், 3, 4 and 5. இப்படி இருக்கும்போது y-ஓட வேல்யூ வந்து x plus 3. y-ஓட வேல்யூ x plus 3. x-ஓட வேல்யூ 0ங்கிறதுனால 0 plus 3. அப்போ y-ஓட வேல்யூ 3. அதே மாதிரி x-ஓட வேல்யூ 1 இருக்கிறதுனால 1 plus 3, 4. x-ஓட வேல்யூ 2-ஆ இருந்துச்சுன்னா y-ஓட வேல்யூ 5. x-ஓட வேல்யூ 3-ஆ இருந்தா y-ஓட வேல்யூ 6. x-ஓட வேல்யூ 4-ஆ இருக்கப்போ y-ஓட வேல்யூ 7. x-ஓட வேல்யூ 5னா y-ஓட வேல்யூ 8. So when x-ஓட வேல்யூ இப்படி இருக்கும்போது y-ஓட வேல்யூ இந்த வேல்யூஸ்லாம் வரும். Therefore, relation R equal to x, y தானே, அதாவது 0, 3, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8. இதெல்லாம் தான் ரிலேஷன். இப்போ டொமைன் அப்புறம் ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. டொமைன் அப்படிங்கிறது இந்த வேல்யூஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே டொமைன், செகண்ட் இருக்கிறது எல்லாமே ரேஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது 0, 1, 2, 3, 4, 5. எக்ஸ் பிளேஸ்ல இருக்கிற எல்லாமே டொமைன், ஒய் பிளேஸ்ல இருக்கிற எல்லாமே ரேஞ்ச். இப்போ fourth sum. Represent each of the given relations by arrow diagram, graph and a set in roster wherever possible. இதான் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன். இதை மூணுத்திலையும் ரெப்ரசென்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ் ஒய்யோடைய ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஒய்யோட செட் வந்து 1, 2, 3, 4. எக்ஸோட வேல்யூ வந்து 2y. ஆனா எக்ஸ் எதுல தான் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 2, 3, 4, 5ல தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அதை தவிர வேற எந்த வேல்யூஸ் வந்தாலும் அது எக்ஸோட வேல்யூ கிடையாது. இப்போ ஒவ்வொன்னா ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். when y equal to 1, y equal to 2, y equal to 3, y equal to 4. அப்ப எக்ஸோட வேல்யூ 2 into y. So 2 into 1, 2. இந்த 2 வந்து இருக்கு எக்ஸ்ல. So yes.
இப்போ எக்ஸோட வேல்யூ 2 into 2. 2 2s are 4. இதுவும் இந்த கொடுத்துருக்க எக்ஸ் செட்ல இருக்கு. எஸ். x is equal to 2 into 3. ஏன்னா yக்கு பதிலா 3. 2 3s are 6. இது x ஓட செட்ல இல்ல. It does not belong. Again x is equal to 2 into 4. 8. இதுவும் does not belong. அப்ப ரிலேஷன் என்னன்னு பார்த்தா, therefore relation R equal to x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 1. 2, 1. அடுத்து 2, அடுத்தது 4, 2. ஏன்னா ரிலேஷன் வந்து x, yன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ, அதுதான் ரிலேஷன். இப்போ இதுக்கு ஆரோ டயக்ராம், கிராஃப், செட் எல்லாம் வரைய போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆரோ டயக்ராம். x, y, இதுக்கான ரிலேஷன். x ஓட வேல்யூ 2 3 4 5. ஸோ 2 3 4 5. y ஓட வேல்யூ 1 2 3 4. 1 2 3 4. இப்போ ரிலேஷன் வந்து 2, 1. 2, 1. அடுத்து 4, 2. 4, 2. இது ஆரோ டயக்ராம். அடுத்து கிராஃப். யூஸ்வலா நம்ம பிளாட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இந்த பக்கம் x ஆக்சிஸ், இந்த பக்கம் y ஆக்சிஸ். இது ஆரிஜின். 1 2 3 4 5. 1 2 3 4. இப்போ நம்ம பிளாட் பண்ண வேண்டியது 2, 1. 2, 1. அடுத்து 4, 2. 4, 2. லாஸ்டா செட் இன் ரோஸ்டர். Roster form. R equal to 2, 1, 4, 2. இதுல செகண்ட் சப்டிவிஷனை இப்ப நம்ம அந்த பக்கம் டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தா இந்த மாதிரி செட் கொடுத்துருக்காங்க. அதுவும் x, y தான். y ஓட ஈக்குவேஷன் x plus 3. xம் yம் நேச்சுரல் நம்பர்ஸ் தான், பட் லெஸ் தேன் 10. நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10 அப்படின்னா 1ல இருந்து 9 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா 10 விட கம்மியா இருக்கணுங்கிறதுனால நம்ம 9ஓட ஸ்டாப் பண்ணணும். ஸோ எக்ஸோட வேல்யூ 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கும்போது கரஸ்பாண்டிங் ஒய்யோட வேல்யூஸ் என்னென்ன இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். When x is equal to 1, x is equal to 2, x is equal to 3, x is equal to 4, x is equal to 5, x is equal to 6, x is equal to 7. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு 8, 9 ட்ரை பண்ணலாம். y ஓட வேல்யூ x plus 3, அதாவது 1 plus 3, 4. y ஓட வேல்யூ x plus 3 பண்ணா 5. y ஓட வேல்யூ x plus 3 பண்ணும்போது 6. y ஓட வேல்யூ x plus 3 பண்ணும்போது 7. இந்த y ஓட வேல்யூ 4, 5, 6, 7 இதுவுமே கூட நேச்சுரல் நம்பர்ஸ் இந்த கேட்டகரிக்குள்ள தான் வரணும். லெஸ் தென் 9 தான் இருக்கணும். அது சாட்டிஸ்ஃபை ஆயிட்டே வருது. y ஓட வேல்யூ x plus 3 அப்ப 8. y ஓட வேல்யூ x plus 3 அப்போ 9. இதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆனா x is equal to 7 ட்ரை பண்ணும்போது y ஓட வேல்யூ 7 plus 3 அதாவது 10, which is not possible. ஏன் இது not possible அப்படின்னா as x and y are less than 10. இங்கே கொடுத்துட்டாங்க. It's not possible as x and y are less than 10. xம் y ஓட வேல்யூஸ் 10 கீழே தான் இருக்கணும்னு கொடுத்துருக்கறனால y ஓட வேல்யூ இங்க 10 வந்தனால இந்த காம்பினேஷன் நாட் பாசிபிள். அப்போ x ஓட வேல்யூ கூட கூட ஆப்வியஸா y ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் எது ட்ரை பண்ணாலும் அது நாட் பாசிபிள் தான். Therefore, relation R equal to 1, 4, 2, 5,
3, 6, 4, 7, 5, 8, 6, 9. அவ்வளவுதான். 7, 10 நம்ம எழுத முடியாது. ஏன்னா x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ less than 10 தான் இருக்கணும். இப்போ இதுக்கு arrow diagram graph வரையலாம். x ஓட values less than 10, அதாவது natural numbers less than 10, அதனால 1ல இருந்து 9 வரைக்கும் எழுதலாம். Same for y. ஏன்னா yயும் natural numbers less than 10. இப்போ map பண்ண போறோம். 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, லாஸ்டா 6, 9. இப்போ இதே இதுக்கு நம்ம கிராஃபும் ரோஸ்டர் ஃபார்மும் இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். கிராஃப் origin 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அதே மாதிரி y ஆக்சிஸ்க்கு One, 4. 1, 4. Next 2, 5. 2, 5 அப்புறம் 3, 6. அடுத்து 4, 7. இங்க 4, இந்த பக்கம் 7. Next 5, 8. Last 6, 9. So இந்த ரிலேஷனை பிளாட்டும் பண்ணிட்டோம். Last roster form r equal to 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. இப்போ லாஸ்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபிஃப்த் சம் இந்த கொஸ்டின்ல இது ஃபுல்லா கிவன். இந்த ஒரே ஒரு லைன் தான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் என்ன பார்க்கலாம். A company has 4 categories of employees. ஒரு கம்பெனில 4 categories of employees இருக்காங்க. Given by assistant, clerk, managers and executive officers. So ACMEங்கிற 4 categories of employees அந்த கம்பெனில இருக்காங்க. இந்த கம்பெனி provide என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா 10,000, 25,000, 50,000 and 1 lakh as salaries to the people who work in the categories A, C, M and E respectively. அசிஸ்டன்ட்க்கு 10,000, கிளர்க்கு 25,000, மேனேஜர்ஸ்க்கு 50,000, 1 lakh salary வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு ப்ரொவைட் பண்ணுது. இஃப் A1, A2, A3, A4 and A5 வேர் அசிஸ்டன்ஸ் வந்து A1, A2, A3, A4, A5ன்னு 5 அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. C1, C2, C3, C4ன்னு 4 கிளர்க், M1, M2, M3ன்னு 3 மேனேஜர்ஸ், E1, E2ன்னு 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்க. And if the relation R is defined by Rங்கிற ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்றாங்க, XRYன்னு. Xங்கிறது salary, Yங்கிறது person. ஸோ சேலரியிலேருந்து பர்சனுக்கு அந்த ரிலேஷன் R டிஃபைன் பண்றாங்க. இப்போ நம்ம இந்த ரிலேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் த்ரூ ஆர்டர்ட் பேர் அண்ட் arrow diagram. ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் பேர் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ரிலேஷன் R. ஆர்டர்ட் பேருங்கிறது நம்ம பிராக்கெட்ஸ் எழுதுவோம் இல்லையா, x, y, x, y அந்த மாதிரி எழுதுனா தான் அது ஆர்டர்ட் பேர். ஸோ ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ஸ் வந்து மொத்தம் 5 அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் 10,000 salary. அப்போ 10,000, A1, 10,000, A2, 10,000, A3,
10,000, A4, 10,000, A5. அசிஸ்டன்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 4 கிளர்க். salary வந்து 25,000. 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4. இப்போ கிளர்க்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 3 மேனேஜர், salary 50,000. 50,000, M1, 50,000, M2, 50,000, M3. லாஸ்டா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2 பேரு. 1 lakh, E1, 1 lakh, E2. அவ்வளவுதான். இதுதான் ஆர்டர் பாஸ். ஃபர்ஸ்ட் salary, அப்புறம் எம்ப்ளாயி, அதாவது பர்சன். ஏன்னா XRY கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ங்கிற இடத்துல salary, ரிலேஷன், பர்சன். ஸோ நம்ம salary, எம்ப்ளாயின்னு ஆர்டர் பேர்ல எழுதிட்டோம். நெக்ஸ்ட் த்ரூ ஆரோ டயக்ராம் கேட்குறாங்க. இப்போ ஆரோ டயக்ராம் வரையலாம். ஆரோ டயக்ராம். எக்ஸ், ஒய், அதாவது salary, பர்சன், ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் R. ஸோ எக்ஸ் ஒய் வரைஞ்சிட்டோம். எக்ஸ்ல வந்து 10,000, 25,000, 50,000, அப்புறம் 1 lakh. ஒய்ங்கிறது பர்சன், A1, A2, A3, A4, A5, C1, C2, C3, C4. நெக்ஸ்ட் மேனேஜர் M1, M2, M3. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் E1, E2. இப்போ ஜஸ்ட் மேப் பண்ண வேண்டியதான். 10,000 salary வந்து A1, A2, A3, A4 and A5. இது கிளர்க்குக்கு C1, C2, C3. ஆல்சோ C4க்கும். நெக்ஸ்ட் 50,000 M1, M2, M3 3 மேனேஜருக்கு. 1 lakh வந்து 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் E1, E2. ஸோ ஆரோ டயக்ராம்லையும் ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம், ஆர்டர் பேர்லையும் ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். இதோட இந்த எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.